எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆள் எல்லாம் கொஞ்சம் தெளிச்சு கொடுத்துருக்கேன். நான் என்ன புண்ணியத்தை நான் செஞ்சேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? முதல் எல்லாருக்கும் வணக்கம். அடே அப்பா, இவ்வளவு ஒற்றுமையோட இவ்வளவு சந்தோஷமா நீங்க நாடகம் பாக்குறது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. அதனால அந்த கிடைக்காத ஒரு விஷயம் சிலரை சிரிக்க அழுக வச்சிடலாம், கோபப்படுத்தி விடலாம். ஆனா சிரிக்க வைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த சிரிப்பு எப்பவுமே வாழ்க்கையில எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கணும். அப்புறம் மைக் இருக்காரு, வணக்கம், சாப்பிட்டீங்களா? ஆள் என்ன ஒரு மாதிரி இழைச்ச மாதிரி தெரியுதா? பார்த்தாலும் பார்க்கலனாலும் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கறதானப்பா. வந்தாரை வாழ வைக்க பூமி யாருங்க? நம்ம நாடு தானே. வந்தவங்கள வாங்கன்னு ஒரு சொம்பு தண்ணி கொடுக்கறது நம்ம மட்டும்தான். அப்படி பார்த்தோடனே நல்லா இருக்கீங்களா, இழைச்ச மாதிரி இருக்குன்னா ஒருவேளை நம்ம இழைச்சிருக்கோமோன்னு அவர் உடம்பு அவர் பாப்பார்ல. ஏமா செம்புலதான் தண்ணி குடிப்பீங்களா? அப்புறம் என்ன அண்டாவுல கொடுப்பாங்களா? பாட்டுல நீங்க குடிக்கிறதுலாம் அதெல்லாம் இல்ல சச்சா. அதனால வந்த வேலைக்கு போகணும், நல்ல விஷயமா பேசுவான். யூடியூப் வரியா என்ன 32 பல்லும் தெரியுது? என்ன இந்த பயல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அவனும் ஆளு இழைச்ச மாதிரி இருக்கானே. இழைச்சது இப்படி இருந்தா அந்த வேலைக்கு போன போவோம். சொக்குபடி வச்சிருக்கலாமா? பாட்டு அப்படித்தானே இருக்கு. எப்ப வந்ததுல இருந்து பாட்டுலயே இருக்கே. உன் நினைப்பு என்ன? நெறிமை கிடைக்காம வாசி ஒழுக்கமா பாடியே போட்டா குண்டு குண்டு கொடி
Very good. உண்மையிலே மணிமேகலை உன்னை நினைக்கல ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன காரணம்னா வீட்டுல சொல்ற பிள்ளைய நம்ம பெத்த பிள்ளைய சொல்றது கேட்காது. நீ சொல்றது உன் உடம்பு பூரா கேக்குதா? என்ன போட்டு வளர்க்குற? என்ன போட்டு வளர்க்குறேன்னா நீங்க எல்லாம் என்னத்தை போட்டு வளர்க்குறீங்க? நானும் அதை சோத்தை போட்டு தான் வளர்க்குறேன். சோறு சாப்பிட்டதுக்கு எப்படின்னா சோறு சாப்பிட்டதுக்கே எப்படின்னா ஒரு நாள் எப்படி போட்டு வளர்ப்பேன்? ஏங்க நம்ம சொல்றத உடம்பு கேக்குதுன்னா உடம்புல நோய் இல்லைன்னு அர்த்தம். உடம்பு சொல்றத என்னைக்கு நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோமோ அந்த உடம்புல நோய் இருக்குன்னு அர்த்தம். நான் எப்பவுமே அப்படித்தான். என் உடம்பு நம்மளாவது கை தட்டிக்குவோம். எல்லாரும் இந்த வேட்டிக்குள்ள இருந்து இந்த முட்டிக்காருக்குள்ள இருந்து எல்லாம் கையை எடுக்க முத எரிச்சலா வருது. எப்பவுமே பெண்கள் தட்ட மாட்டாங்க, ஏன் தெரியுமா? அப்படி எல்லாம் கிடையாது. பெண்கள் வந்து அண்ணன் தம்பி உட்காந்துருப்பாங்க, அப்பா உட்காந்துருப்பாங்க, பெத்த பிள்ளை வளர்ந்துருப்பேன் உட்காந்து நாடாம வைப்பாங்க. இந்த மாதிரி மரியாதை ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து வேணா தட்டாம இருப்போமே தவிர தட்டணும்னு நினைச்சோம்னா எங்க சத்தம் தான் அதிகமா இருக்கும் உங்க சத்தத்தோட. அந்த கும்மி அடிக்கிறாங்க, வாங்க அடிங்க வாங்க அடிங்கன்னு கத்தி நாயா கூவிருச்சு, கோழி கூவின மாதிரி. நான் வரையில 2 அக்கா தான் அடிச்சுட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமா. இல்ல அந்த காலத்துல பெண்கள் கும்மி அடிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த கையை 2 கையும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கும்மி அடிக்க ஆரம்பிச்சோம்னா, முளைப்பாரி போட்டு முளைப்பாரிய சுத்தி கும்மி அடிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த 5-10 விரல்ல இருக்கிற நரம்பு எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்க மொத்த நரம்புமே சேர்ற இடம் எதுன்னா நம்ம சிறுமூளை பெருமூளையை சேரும். அது மட்டும் இல்லாம அந்த மொத்த நரம்பு நம்ம இருதயத்தையும் சேரும். அப்ப இந்த மூளை புத்துணர்ச்சியாவும் இருக்கிறதுக்காண்டியும் இந்த இருதய நரம்புக்கு போற அந்த நரம்பு ரத்தோட்ட சீரா இருக்கணுங்கிறதுக்காண்டியும் பெண்கள்லாம் குனிஞ்சு நிமிர்ந்து அடிக்க கும்மி அடிச்சாங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு இடுப்புல குடம் தூக்க இந்த இடம் மடிப்பு கொடுக்கும், அடிவயிறு பெருக்காதுன்ற அப்ப எல்லாம் அறிவியல் ரீதியா ஒண்ணு இருந்துச்சு. அதனாலதான் பெண்கள் பூரா குனிஞ்சு நிமிர்ந்து கும்மி அடிங்கன்னாங்க. இப்ப பூரா கும்மி அடிக்கிறது இல்ல. அப்ப எல்லாம் தானான போட்டு கும்மி அடிச்சாங்க. இப்ப பூரா இப்படி ஒரு அடி போயிடுச்சு. நாகரீகம் எங்க எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அதனால எது எப்ப இருந்தாலும் சரி என்ன பண்ணிட்டு போட்டு என்னத்த நான் குடிச்சா நீ அடிக்கலாம்னு தெரியுற ஒழுக்கமா ஆள் நினைச்சுப்பேன். நம்மளுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க, அவரை கூப்பிட்டு வேலையை வாங்கணும். தவளையும் தேலும் ஒரு ஆத்துல மாட்டிக்கிச்சு. ஆத்துல மாட்டையில தவளை கிட்ட தேடு கேக்குது, என்னை அந்த ஆத்த கடந்து கொண்டு போய் விட்டுரு, என் உயிர் தப்பட்டும்னு. அந்த தவளை சொன்னுச்சு, ஆஹா நான் மாட்டேன்ப்பா, நீ தேடு நீ படக்குன்னு கொத்திட்டேன்னா நான் செத்து போயிருவேன்னுச்சு. அப்ப தேடு சொன்னுச்சா, நான் தானே உன்னை காப்பாத்த சொல்றேன், அதனால நான் உன்னை கொத்த மாட்டேன், நீ கொத்திட்டேன்னா நானும் செத்து போயிருவேனே அப்படின்னு 2 பேரும் பேசி முடிச்சு டீல் போட்டு தவளை மேல தேடு ஏறி உட்காந்து சவாரிக்கு போயிட்டு இருக்கு. இந்த அலச படக்குன்னு தேடு தவளைய கொட்டிருச்சு. தவளை செத்து போய் மூழ்க போற நேரத்துல கேட்டுச்சான், நான் அப்பயே சொன்னேன்ல எப்படியா இருந்தாலும் நீ என்னை கொட்டிடுவ, நானும் சாக போறேன், இப்ப நீயும் சாக போற, இதுக்கு நான் பாட்டுக்கு பேசாம போயிருப்பல்ல அப்படின்னு சொன்னப்ப தேடு சொன்னுச்சான், நான் கொட்டணும்னு கொட்டல, என் குணமே கொட்டுற குணம்தான், அதனால தெரிய நானா கொட்டல, என் குணமே அப்படித்தான், அதனாலதான் கொட்டிட்டேன்னுச்சான். அது மாதிரி தவளை மாதிரி சில மனிதர்களும் தேடு மாதிரி சில மனிதர்களும் இந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட காலத்துல நம்ம அந்த ஆத்து தண்ணியா ஓடிடணும். அதனால வேலையை வாங்கும். ஒரு முறைதான் வரும், கதை பல